ஹலோ விவாஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் ஒழுக்கமுடைமை அதிகாரம் இருக்குது இல்லைங்களா, அதாவது குரூப் 4 2025 குரூப் 4 மற்றும் குரூப் 2 இது எல்லாத்துலேயுமே ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற புது சிலபஸில் நமக்கான அதிகாரம் இருக்குது இல்லைங்களா, அதில் 4வது திருக்குறள் தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 3 திருக்குறளுக்கான வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான ப்ளேலிஸ்ட் தனியாகவே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 2025 நியூ சிலபஸ்க்கான திருக்குறள் அப்படிங்கிறதே நம்ம ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 4வது திருக்குறள் என்னங்கிறத நம்ம ரீட் பண்ணிடுவோமா? ஓகேங்க. மரப்பினு மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிற பொழுக்கங்க குன்ற கெடும். ஸோ மறுபடியும் ரீட் பண்ணலாம். மரப்பினு மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிற பொழுக்கங்குன்ற கெடும். ஓகேங்களா, ஸோ இதோட பொருள் என்னன்னு ரீட் பண்ணி பார்ப்போமா? ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். ஸோ ஜென்ரலாக பேச்சு வழக்கில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒருத்தவங்க படித்த பாடம் மறந்து போயிடுச்சுன்னா கூட என்ன பண்ணலாம், மறுபடியும் உட்காந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க காலேஜ் ஸ்டடீஸ், ஸ்கூல் ஸ்டடீஸ் அதெல்லாம் முடிச்சிருந்தாங்க. மேக்ஸுங்கிற விஷயமோ இல்லை தமிழில் இலக்கணத்தில் ஏதோ ஒரு பகுதியோ இல்லை சொற்பொருளோ மறந்து போயிடுச்சு, எனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சுனாலும் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து கூட அவங்க என்ன பண்ணலாம், உட்காந்து படித்து ஓகே இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்னது, ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கட்டத்தில் நம்ம ஒரே ஒரு தடவை தவறிட்டாலுமே அது என்னதுங்க, அவங்களோட குடிப்பிறப்பின் சிறப்புகள். ஓகே, அவங்களோட ஜென்ரலான ஒரு பர்சனோட சிறப்பு, அவங்க என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் செஞ்சுருந்தாலுமே அந்த ஒரு விஷயம் ஒரே ஒரு தடவை தவறிட்டால் கூட என்ன ஆகிடும், அது எல்லாமே அவங்கள விட்டு விலகிடும். அவங்கள பற்றின சிறப்புகளை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஸோ அதான், படித்தது மறந்துடுச்சுன்னா திரும்ப படிச்சுக்கலாம், சம்பாரிச்சது போயிடுச்சுன்னா திரும்ப சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரே ஒரு தடவை தாங்க மாறுச்சு அப்படின்னால அந்த ஒரு தடவையோட என்ன ஆகிடும், அவங்கள பற்றின சிறப்புகள் எல்லாமே விலகி போயிட்டு அந்த ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப குத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு என்ன ஆகிடுது, அழிஞ்சே போயிடுதுங்க. ஓகேங்களா, சரி, இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. கெடும் அப்படிங்கிறது என்னதுங்க, செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினை முற்று. ஓகேங்களா, அடுத்தது கொழல் அப்படிங்கிறது அல் ஈற்று தொழிற்பெயர், அவ்வளோதான். ஓகேங்களா, கெடும்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினை முற்று, கொழல்ங்கிறது அல் ஈற்று தொழிற்பெயர். சரி, இப்போ பொருள் படிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ திருக்குறளை வாசி பார்ப்போம், பொருள் நம்ம கரெக்டாக ஞாபகம் வருதாங்கிறத ரீட் பண்ணி பார்ப்போம். மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிற பொழுக்கங்குன்ற கெடும். ஸோ மரப்பினும் மோத்து கொழலாகும்னா மறந்து போயிடுச்சு அப்படின்னா கூட படித்ததை திரும்ப மறந்து போயிடுச்சுன்னா படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பிறப்போட அந்த குடிப்பிறப்போட ஒழுக்கம் கெட்டு போச்சு அப்படின்னா அவங்களோட சிறப்பும் என்ன ஆகிடும், அழிஞ்சு போயிடும். அவ்வளோதான். அந்த திருக்குறளை படித்து பார்க்கும்போதே அதுக்கான பொருள் நமக்கு ரீகால் பண்ண முடியுது இல்லைங்களா. சரி, அப்படியே ஒரு ஃபோனை ஓரமாக வச்சுட்டு நம்ம கூட சேர்ந்து திருக்குறள் நீங்களும் சொல்கிறீங்களா? ஓகே. மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிற பொழுக்கங்குன்ற கெடும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோவோட மொத்தமாக ஒரு 4 திருக்குறள் நம்ம டெய்லி ஒன்றா படித்து வச்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா. ஸோ இதே போல் ரெகுலராக நம்மளோட வீடியோஸ் பார்த்து டெய்லியும் ஒரு திருக்குறள் படிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, டெய்லியும் ஒரு திருக்குறள் போட்டிங்கன்னா நம்மளால் கவர் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் 3, 5 போடுங்க, இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 3ஆவது போடுங்க, அப்போ தான் ஒரு 60 நாள்லேயோ ஒரு 70 நாள்லேயோ நம்மளால் திருக்குறளை முடிக்க முடியும் அப்படிங்கிற சஜஷன்ஸ் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க. சிலர் என்ன சொல்கிறீங்க, ஒரே வீடியோவில் ஒரு அதிகாரம் முழுமையாக போடுங்கன்றீங்க. உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஆரம்பத்தில் நம்ம ஒரு விஷயம் படிக்கணும் அப்படிங்கிறப்ப அதோட வெறித்தனம் இன்ட்ரெஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். அப்போ எடுத்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வண்டியை ஓட்டுவீங்க. ஆனால் அடுத்து போக போக உங்களோட டார்கெட்டை உங்களால் முடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி 5 திருக்குறள் அப்படிங்கிற வீடியோவை உங்களால் ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணி படிக்கலைனாலும் கூட அடுத்தடுத்து என்ன பண்ணுவீங்க, அதான் நம்ம அந்த வீடியோவே இன்னும் படிக்கல, அப்புறம் எப்படியா அடுத்த வீடியோ படிக்க முடியும், அதான் அந்த வீடியோவே படிக்கல, அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய வீடியோ எப்படி படிக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவீங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணி படிக்கிறதே நிறுத்திடுவீங்க. எப்போவுமே படிக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் இன்னும் நிறையா கொடுங்கன்னு தான் கேட்க தோணுமே தவிர, ஏதாவது ஒரு கட்டத்தில் ஸ்கெடியூல் நமக்கு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அடுத்து நம்ம அதை மூவ் பண்ணவே மாட்டோம், அந்த வண்டியை விட்டு இறங்கி போயிடுவோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ அப்போது ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் மட்டும் பார்க்கும்போது நீங்கள் ஒரு 5 நாள் நீங்கள் கேப் விட்டுட்டு வந்தீங்கன்னா கூட ஈஸியாக உங்களால் கவர் பண்ண முடியும். திரும்ப அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அடுத்து ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. ஒன்று தானே படிச்சிருவோமே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வரும். ஒன்று தானே படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். இதே ஆல்ரெடி நம்ம போட்ட ஸ்கெடியூலில் பெண்டிங்கில் இருக்குது, இதில் 5 குறளா யார் படிக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இதே ஒன்று நியூஸ் பாருங்கள், ஒன்று தானே 5 நிமிஷம் தானே, அதை படிச்சிருவோமே, படிச்சுட்டா ஒரு இது நம்ம டிக் பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஓகேங்களா.
ஸோ ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள்ங்கிறப்ப உங்ககிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கும், நீங்கள் என்றைக்கும் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? அந்த கன்சிஸ்டன்சிங்கிறதான் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஐயோ சீக்கிரம் முடிக்கணுமேங்கிறத தாண்டி கன்சிஸ்டன்சிங்கிறது முக்கியம். 5 திருக்குறள் 10 திருக்குறள்ங்கிறது போடுறது கஷ்டம் கிடையாது. நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டு ஈஸியாக போயிடுவோம். ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு நாளைக்கு ஒன்றுங்கிறது கரெக்டான மெத்தடாக இருக்கும். ஓகேவா? ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 5வது திருக்குறளோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.